வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறிப்பாக ஈரானின் அணுசக்தி தளங்களை சுற்றி இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலில் அச்சம் காரணமாக அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு உஷார்படுத்தப்பட்டுள்ளன என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணைகள் முக்கிய அணு மற்றும் ஏவுகணை தளங்களை சுற்றி நிலைநிறுத்தப்பட்டு பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அவர்களின் கூற்றின்படி ஈரானிய அதிகாரிகள் 2025ஆம் ஆண்டில் முக்கிய ஈரானிய அணுசக்தி தளங்களை குறிவைக்கும் இஸ்ரேலி திட்டத்திற்கு ட்ரம்ப் நிர்வாகம் ஒப்புதல் கொடுக்கலாம் என்ற தகவல் வெளியான பின்னர் கூடுதல் நடவடிக்கை எடுக்க தொடங்கினார்கள். ஒரு அமெரிக்க அதிகாரி ஈரானியர்கள் தாக்குதல்களுக்காக காத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு இரவும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வெளியே தெரியாதபடி தரையடி ரகசிய தளங்களில் கூட எல்லாமே அதிக எச்சரிக்கையுடன் உள்ளன என்று கூறினார். ஈரானின் அணுசக்தி தளங்களை பலப்படுத்துவதற்கான பணிகள் பல ஆண்டுகளாக நடந்து வருகின்றன. ஆனால் கடந்த ஆண்டில் அது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் முதல் தாக்குதலை நடத்தியதிலிருந்து ஈரான் தமது அணு ஆலைகளின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் அச்சுறுத்தல்கள் ஈரானின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. பல ஆண்டுகளாக பல ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஒரு ரகசிய போரை நடத்தி வருகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தியதால் 1200 பேரை கொன்றது மற்றும் 250க்கும் மேற்பட்டவர்களை பணைய கைதிகள் ஆக்கியது. ஹமாஸ், ஹெஸ்போல்லா, ஹவுதிகள் மற்றும் சிரியாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு வெளிப்படைகளை பயன்படுத்தியது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் ஈரான் இஸ்ரேலி எல்லைக்குள் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவ முயற்சித்தது. அது ஈரானியர்களின் அவர்களின் தோல்வியுற்ற முயற்சி. அதன்பின் லெபனானுக்குள் நுழைந்து இஸ்ரேலுக்கு பதிலடி என்று கூறி கடந்த ஆண்டு அக்டோபர் 2024 இஸ்ரேல் மீது இரண்டாவது ஏவுகணை தாக்குதல் முயற்சியை செய்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் பயன்படுத்தும் முக்கிய இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல்களை நடத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்கப் போவதாக எச்சரித்த ஈரான் வெறும் வார்த்தை எச்சரிக்கையுடன் நின்று கொண்டது. ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறிய போது பல கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இப்போது உஷார் நிலையில் உள்ளன. ஆனால் பெரிய அளவிலான தாக்குதல் ஏற்பட்டால் அவை பயனுள்ளதாக இருக்காது என்ற புரிதல் ஈரானிய அதிகாரிகளுக்கு உள்ளது என்று தெரிவித்தார். ஈரான் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெரும்பாலும் உள்நாட்டிலேயே உருவாக்கியுள்ளது. ஆனால் அதன் அணுசக்தி தளங்களை பாதுகாக்க ரஷ்யா S-300 வான் பாதுகாப்பு சாதனங்களையும் பயன்படுத்தியது. அவற்றில் 2 S-300 வான் பாதுகாப்பு சாதனங்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் சேதப்படுத்தப்பட்டன. ரஷ்ய S-300 வான் பாதுகாப்பு சாதனங்கள் இஸ்ரேலின் அதிதுல்லிய ஆயுதங்களுக்கு எதிராக போதுமானதாக இருக்காது என்பது வெளிப்படை. இது S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை விரைவாக வழங்குவதற்கு ரஷ்யாவுக்கு ஈரானிடமிருந்து கூடுதல் அழுத்தத்திற்கு வழிவகுத்தது. ஆனால் ரஷ்யாவோ அதன் சொந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வார தொடக்கத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGCயின் ஜெனரல் அமீர் அலி ஹாஜிசாதே இஸ்ரேலிய தாக்குதலுக்கு தயாராகும் விதத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்புகளை மேம்படுத்துவதாக அறிவித்தார். அவர்கள் டெஹ்ரான் மற்றும் பிற முக்கிய நகரங்களை இந்த அமைப்புடன் பாதுகாக்க திட்டமிட்டுள்ளனர். ட்ரம்ப் ஈரான் மீது அதிகபட்ச அழுத்த அணுகுமுறையை கடைபிடிக்க தொடங்கியுள்ளார். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ் ஈரான் மீதான அமெரிக்காவின் நடவடிக்கை குறித்து அனைத்து தேர்வுகளும் மேசரியில் உள்ளன என்று கூறினார். ஈரானின் ஒரு பகுத்தறிவற்ற நாடு அவர்களது விரலை பொத்தானில் வைக்க அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறினார். வாஷிங்டனின் அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார தடைகளுக்கு ஈரான் அடிபணியாது என்று நேற்று செவ்வாய்க்கிழமை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தனது ரஷ்ய சகாவுக்கு கூறினார். ஈரானுக்கான தனது ஒருநாள் பயணத்தின் போது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் இது குறித்து விவாதித்ததாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் இந்த மாத தொடக்கத்தில் ஈரான் மீதான தனது அதிகபட்ச அழுத்தத்தை அறிவித்தார். அதில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்ஜியத்திற்கு கொண்டு போகும் முயற்சிகளும் அடங்கும். ஈரான் மீது தனது முதல் பதவிக்காலம் முழுவதும் நடைமுறையில் இருந்த கடுமையான கொள்கையினை ட்ரம்ப் மீண்டும் நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளார். அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடர்பான ஈரானின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. அழுத்தம் மற்றும் பொருளாதார தடைகளின் கீழ் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்த மாட்டோம் என்று லாவ்ரோவ் உடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது அராக்சி கூறினார். அதன்படி ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தம் நிறுத்தப்படும் வரை அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கான சாத்தியம் இல்லை. ட்ரம்ப் அதிகபட்ச அழுத்தத்தை நிறுத்துவதற்கும் வாய்ப்பு இல்லை. ஈரானின் ஆட்சியாளர்களுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இந்த மாதம் கூறிய போது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை புத்திசாலித்தனமான அல்லது மரியாதைக்குரியதாக இல்லை என்று கூறினார்.
ஈரானின் எண்ணெய் விநியோக சங்கிலியை குறிவைத்து அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கியுள்ளது. நேற்று அமெரிக்க கருவூலம் ஈரானின் நிழல் கப்பல் தொகுதி என்று அழைக்கப்படும் எண்ணெய் விநியோகத்துடன் தொடர்புடைய 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் கப்பல்கள் மீது புதிய அமெரிக்க தடைகளை அறிவித்தது. தடை விதிக்கப்பட்ட நிறுவனங்களில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஹாங்காங்கில் உள்ள எண்ணெய் தரகு நிறுவனங்கள், சீனாவின் டேங்கர் கப்பல் நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் மேலாளர்கள் மீது தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுடன் வர்த்தகம் செய்ய முடியாது. அத்துடன் இந்த நிறுவனங்களுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் பிற நிறுவனங்களும் அமெரிக்க நிறுவனங்களுடன் வர்த்தகம் செய்ய முடியாது. இந்த நடவடிக்கை பல சர்வதேச நிறுவனங்களை வேகமாக ஈரானிய எண்ணெய் விநியோக சங்கிலியிலிருந்து வெளியேற வைத்துவிடும். அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் நேற்று கூறிய போது, ஈரானின் எண்ணெய் விநியோக சங்கிலியின் அனைத்து அம்சங்களையும் குறிவைக்க எங்களிடம் உள்ள அனைத்து கருவிகளையும் அமெரிக்கா பயன்படுத்தும். மேலும் ஈரானிய எண்ணெயை கையாளும் எவரும் குறிப்பிடத்தக்க பொருளாதார தடை அபாயத்திற்கு தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று கூறினார். அவரது முதல் நிர்வாகத்தில் ட்ரம்ப் ஈரானை ஒரே மாதிரியான தடைகளுடன் குறிவைத்தார். ஆனால் முன்னாள் அமெரிக்க அதிகாரி கூறிய போது, ஈரானிய முகவர்கள் ட்ரம்பை படுகொலை செய்ய சதி செய்ததாக கூறப்பட்டதை தொடர்ந்து ஈரானை பற்றிய ட்ரம்பின் கருத்துக்கள் கடினமாகிவிட்டன என்றார். ஈரான் மீதின் ட்ரம்பின் அதிகபட்ச அழுத்த உத்தரவில் சீனாவுக்கான ஈரானின் ஏற்றுமதிகளையும் ட்ரம்ப் வெளிப்படையாக குறிப்பிட்டார். அவைகளும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் கூற்றுப்படி அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய எண்ணெய் நுகர்வோர் சீனா. ஆனால் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளரான அமெரிக்காவை போலல்லாமல் சீனா தனது எண்ணெயில் பெரும்பகுதியை இறக்குமதி செய்கிறது. மேலும் ஈரானிய எண்ணெயை அதிக அளவில் வாங்குகிறது என்று அட்லாண்டிக் கவுன்சிலால் வெளியிடப்பட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. ரஷ்யா, வெனிசுவேலா மற்றும் ஈரான் ஆகிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் வல்லரசு நாடுகளின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஏய்ப்பு அச்சு என்று அழைக்கப்படும் இந்த 3 மீதான அமெரிக்க தடைகளை மீறி சீனா தள்ளுபடி விலையில் எண்ணெயை பெற முடிந்தது. அதில் இப்போது ஈரானுக்கு அழுத்தம் அதிகமாக போகிறது.